நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு இரண்டாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரத்யேக பேட்டியளித்தார். இது குறித்து கூடுதல் சில கருத்துக்களை மூத்த பத்திரிகையாளர் MC ராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க, தற்பொழுது இந்த மாயாவதியின் கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது, அவர்களுடைய மாநிலங்கள் ஒவ்வொன்றாக கைவிட்டுக் கொண்டிருக்கிறது என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. பிரதமரோட கருத்து குறித்து கருத்து சொல்வதற்கு முன்பாக நமது தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருப்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று. இதுவரை ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்காத பிரதமர் தற்போது பேட்டி அளிக்க ஆரம்பித்திருக்கிறார். இதுவரை நாம் அவரை பற்றிய செய்திகளை மட்டும் வாசித்து கேட்டிருக்கிறோம். போட்டோ ஆப் கொடுக்கிற பிரதமர் என்ற பெயர் தான் அவருக்கு இருந்தது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில், தேர்தல் நாள் நெருங்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊடகமாக தனியாகத்தான் பேட்டி அளிக்கிறாரே ஒழிய பொது தளத்தில் பொதுவாக ஊடகங்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு பொதுவாக பேட்டி அளித்ததே இல்லை. இதை பதிவு செய்துவிட்டு மாயாவதி பற்றி கூறிய கருத்துக்கு வருகிறேன். தோல்வி பயத்தில் பிரதமர் உளறுகிறாரோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி மாயாவதியோடு கூட்டணியில் இருந்திருக்கிறது. முன்பு தங்களோடு கூட்டணி வைக்கவில்லை என்றாலும் தனியாக நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்திலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணத்தில், மேலும் அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாடி கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமருக்கும் தோல்வி பயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் பார்க்க முடிகிறது. இல்லை என்றால் மாயாவதியோட பகுஜன் சமாஜ் கட்சி மூழ்கும் கப்பல் என்று சொல்லும் அளவுக்கு பிரதமர் விமர்சிக்கிறார் என்றால், இதுவரை நடந்த உத்தரப்பிரதேசத்தில் கடந்த தேர்தலில் 71 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி வென்றது. ஆனால் இந்த தேர்தலில் 10 இடங்கள் அல்லது 15 இடங்கள் வருமா என்பதே சந்தேகமாக உள்ளது என்பதுதான் அங்குள்ள கள நிலவரம். குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு நடந்த இடைத்தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. 7 இடைத்தேர்தல்களில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அதுவும் பசுவதை தடை சட்டம், பசுவதை தடை சட்டம் மற்றும் பசுக்களை பாதுகாப்பது என்ற பெயரில் விளைநிலங்களில் பாதுகாக்க முடியாத வயதான பசுக்களை அவிழ்த்து விட்டதால் விளைநிலங்களில் அவை போய் மேய்வது அங்குள்ள விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஊரிலும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மிக மோசமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக என்கவுண்டர் கொலைகள் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில், யோகி ஆதித்யநாத் கீழுள்ள ஆட்சியில். இத்தகைய சூழலில் எதிர்கட்சிகளை விமர்சிப்பது என்பது தேர்தலில் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் தோல்வி பயத்தில் உளறுவது என்பது இப்போதுதான் பார்க்க முடிகிறது. நீங்கள் கூறியது போல பிரதமர் நரேந்திர மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்று நீங்க கூறினீர்கள். இதுவரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மேல பல விமர்சனங்கள் வச்சாங்க. அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வச்சாங்க. தற்பொழுது அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க முன்வந்திருக்கிறது தேர்தல் வியூகமா எடுத்துக்கலாமா? தேர்தல் வியூகம் என்று பெரிதாக சொல்ல முடியாது. தம்மை நிலைநிறுத்த வேண்டும், தன்னை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும் என்ற நோக்கம்தான் இதில் தெரிகிறதே ஒழிய, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவருடைய அமைச்சரவையிலேயே இருக்கும் யாருக்கும் அந்த மினிஸ்டீரியல் ஆரா என்பது இல்லாமல் இருக்கிறது. ஒரு கிறிஸ்து வந்தார்னாக்க ஒரு அமைச்சர், ஒரு மத்திய அமைச்சர், அந்த ஒரு நிலைமை யாருக்குமே இல்லை என்ற நிலைமை தான் இப்போதைக்கு இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா அமித்ஷா, மோடி, இந்த இருவரை தவிர கட்சியில் யாருமே ஒரு உறுதிப்பட எதையும் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. இன்னும் சொல்ல போனா கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டுப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக முரளி மனோகர் ஜோஷி அத்வானியை அவருடைய வலைப்பதிவில் எழுதியிருக்கிறது. இதையெல்லாம்
பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாரே உட்கட்சி மோதல் வெடித்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் தன்னை மட்டுமே முன்னிறுத்துவதற்காக தனித்தனியாக ஊடகங்களை சந்தித்து பேசுகிறார். அப்படிப்பட்ட ஊடக நேர்காணலிலும் கூட ஏன் இந்த 5 வருடங்களில் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தவில்லை, எதிலுமே கலந்து கொள்ளவில்லை? பத்திரிகையாளர் சந்திப்பை பத்திரிகையாளர்கள் கண்டு பயமா, அல்லது தன்னை பற்றிய பிம்பம் உடைந்து விடும் என்ற கவலையா? இப்பொழுது பேசுவது தேர்தல் வியூகம் மட்டும் கிடையாது. பத்திரிகைகளை தனித்தனியாக நாடி வருவது அவருடைய இமேஜை பாதுகாக்கிறதுக்கு. கண்டிப்பாக பத்திரிகையாளர்களை தனியாக சந்திப்பது அவருடைய இமேஜை பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவர் இன்னொரு கருத்து முன் வச்சிருக்காரு. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை பத்தி ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. அதாவது பாஜக தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிட செஞ்சாங்க. அதற்கடுத்தாற் போல தற்பொழுது காங்கிரசின் தேர்தல் அறிக்கை அப்படி ஒன்றும் பிரத்யேகமாக விசேஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பாஜக தேர்தல் அறிக்கையும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையும். பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கை அவர்களுடைய இந்துத்துவ கொள்கைக்கான ஒரு முகமூடி. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்தியா செல்லக்கூடிய நியோ லிபரல் பொருளாதார பாதைக்கு, தாராளமயமான பாதைக்கு ஒரு முகமூடி தேவைப்படுகிறது. ராமர் கோயில் பிரச்சனையை எப்பொழுதும் தேர்தல் சமயத்தில் தான் அவர்கள் கையில் எடுப்பார்கள். காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை அவர் விமர்சிக்கலாம். பிரதமருக்கு விமர்சிக்கும் உரிமை உண்டு, அதில் குறை சொல்ல முடியாது. ஆனால் விமர்சனம் என்ற பெயரில் ராணுவத்துக்கான பாதுகாப்பான அப்சா சட்டத்தை மறுபரிசீலனை செய்வோம் என்று காங்கிரஸ் கூறியிருக்கிறது. காஷ்மீரிலே, அதாவது மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டி என்ற கணக்கில் வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்பாவை எடுத்து விட்டார்கள். சில இடங்களில் திரிபுராவில் முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை நியாயப்படுத்தும் மோடி காஷ்மீரில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மனித உரிமை மீறல்கள் நிறைய இருக்கிறது என்று செய்திகள் வரும் பொழுது அதை மறுபரிசீலனை செய்வதை அல்லது அதை நீக்குவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. காங்கிரஸ் விளக்கமும் அளித்துள்ளது. பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் தெளிவான முடிவு எடுப்போம், மனித உரிமைகளை காப்போம், மனித உரிமைகளுக்கு குந்தகம் ஏற்படாத வகையில் இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்வோம் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றமே இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இதை பல பகுதியில் நீக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது, குறிப்பாக காஷ்மீரிலும் அவ்வாறு சொல்லி இருக்கும் பொழுது, பிரதமர் இவ்வாறு கூறுவது, காங்கிரஸ் காஷ்மீரிலே அஸ்வா சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லுவது தேச விரோதம் என்று பேசுவது ஏற்புடையதல்ல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.